இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 276 நவுலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள். டென்மார்க் செய்தி. டென்மார்க்கில் சுற்றுலா பயணிகளுக்கு ஓநாய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது டென்மார்க். கோடை காலத்தில் சிறிய வீடுகள் எடுத்து தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளின் வீடுகளுக்கு அருகிலே ஓநாய்கள் காணப்பட்டதாகவும் அது மனிதர்களுடன் சேர்ந்து இருந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்போது டென்மார்க் அரசு அதிகாரிகள் எச்சரித்து அந்த ஓநாய்களுக்கு எச்சரிக்கை செய்யும்படியும் அத்துடன் சுண்டு பிரசுரங்களை விநியோகித்து இருக்கிறார்கள். அரபு அமீரத்தில் உள்ள டெனிஸ் தூதரகத்தின் எச்சரிக்கை. போலியான செங்கன் விசா விண்ணப்பங்கள் அதிகரித்திருப்பதாகவும் தினமும் குறைந்தது 10 விண்ணப்பங்கள் தவறான தகவல்கள் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. மருத்துவ காப்பீடு, போலியான தங்குமிடம், புனியப்பட்ட விமான நிலையங்கள் என்று திட்டமிட்ட 10க்கு மேற்பட்ட பொய்யான தகவல்களை காணக்கூடியதாக இருந்ததாக டெனிஸ் துணை தூதரகம் தெரிவித்திருக்கிறது. டெனிஸ் மென்பொருள் தயாரிப்பு நிறுவனத்தின் சிஸ்டமேட்டிக் ஆஸ்திரேலியாவின் இராணுவ தலைமுறை போர் மேலாண்மை அமைப்பின் முதல் கட்டத்தை வென்றிருக்கிறது டென்மார்க். டென்மார்க்கின் முதலாக இந்தியா சென்ற ஒரன்சுட் கப்பல் சிறப்புமிக்க அந்த கப்பல் கடலுக்கு அடியில் நீர் மூழ்கியது. 1619ஆம் ஆண்டு காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் இடையிலே இந்த கப்பல் மூழ்கியது. இதனை இந்தியாவும் டென்மார்க்கும் சேர்ந்து அதனுடைய எச்சங்களை கண்டறிய கையொப்பம் விட்டிருக்கிறார்கள். பிரித்தானிய செய்தி. பிரிட்டனில் அதிக வெப்பம் காரணமாக சுகாதாரம் மட்டுமன்றி வேலை இழப்பு, உற்பத்தி, பொருளாதாரம் போன்றவையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக 10 பேரில் 9 பேருக்கு தூக்கம் கெட்டது, மயக்கம், களைப்பு, வேகமான இதய துடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. சுட்டெரித்த வெப்பத்தினால் 125 மில்லியன் மக்களில் பேர் வேலை செய்யவில்லை என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். புதிய அரசாங்கம் இப்போது அதாவது HMRC அரச ஓய்வூதியக்காரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் 33 பவுன்களை தானியங்கி வரி மூலம் செலுத்த வேண்டும் என HMRC உறுதி செய்திருக்கிறது. அதாவது வருடத்துக்கு 35,000 பவுன்களுக்கு மேல் எடுப்பும் ஓய்வூதியதாரர்கள் அவர்கள் 33 பவுன்களை மாதம் தானியங்கி மூலம் வரி செலுத்த வேண்டும் என்று உறுதி செய்திருக்கிறது. மேலும் 35,000 பவுன்களுக்கு மேல் வருடம் ஓய்வூதியத்தை பெற்றால் எரிபொருள் கொடுப்பனவு காசை திரும்ப அவர்கள் செலுத்த வேண்டும் என்றும், அப்படி செலுத்தாத பட்சத்தில் அவர்களுக்கு வரி வசூலிக்கப்படும் என்றும் HM தெரிவித்திருக்கிறது. ஆக்ஸ்போர்ட்ஷையரில் உள்ள குடும்பங்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றிய வந்த நேசரி அதாவது மழலைகள் பள்ளி இந்த மாத இறுதியில் மூடப்பட இருக்கிறது. மீண்டும் ஒரு வெப்ப அலை பிரித்தானியாவை அணுகினால் இங்கு பல இடங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கோடை காலத்தின் வெப்பத்தினால் குழாய்களில் வரும் தண்ணிகள் வராதென்றும் இதனால் தடைப்படும் ஆபத்து இருப்பதாகவும், நிலத்தடி நீர் குறைந்து கொண்டு வருவதும் குடிநீர் விநியோக நிறுவனங்கள் மக்களை சிக்கனமாக தண்ணீரை பாவிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவுக்கு ஈஸி ஜெட் விமானத்தில் பரபரப்பு.
கனரி தீவுகளில் இருந்து லிவர்பூலுக்கு வந்து கொண்டிருந்த ஈஸிஜெட் விமானத்தில் வந்த பயணிகள் ஒருவருக்கொருவர் வாய்ச்சண்டை மூலம் மோதல்கள் ஏற்பட்டது. இதனால் மற்றைய பயணிகள் அதிர்ச்சியடைந்து அசம்பாவிதத்தினால் பயணிகள் அச்சமடைந்தனர். இந்த நிலையில் லிவர்பூல் வந்ததும் அந்த பயணிகளை உரியவர்களிடம் அதிகாரிகளிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். புதிய பிரதமர் வந்து இன்றுடன் 8 நாட்கள் மேலாகிறது. பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் 27ஆம் ஆண்டு தை மாதம் முதல் பிரித்தானியாவில் செல்லும் எல்லா இடங்களுக்கும் செல்லும் பயணிகளுக்கு பஸ் கட்டணம் 2 பவுனாக இருக்கும் என்றும், சிறிய வியாபார ஸ்தாபனங்களுக்கு 20% வரி குறைப்பு செய்வதாகவும், மின்சார கட்டணத்துக்கு வரி குறைப்பு செய்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார். இன்னும் பல. மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மான்செஸ்டரில் அவர் ஒரு புதிய அலுவலகத்தை திறந்திருக்கிறார். நம்பர் 10 நோர்த் என்ற பெயருடன் அந்த புதிய அலுவலகத்தை திறந்திருக்கிறார். அதில் அவர் ஒரு நாள் வேலை செய்வதாக அறிவித்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.